நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய பண்டிகையில் பொங்கலை போலவே மிக முக்கியமானது கார்த்திகை தீபத் திருநாள். ஒவ்வொரு வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றுவது, தமிழர்கள் வழிபடக்கூடிய கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்துவது, கோவிலை சுற்றி விளக்கேற்றுவது, மாவழி எறிவது என்று இந்த கார்த்திகை திருநாளை மிக சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுவாங்க. கார்த்திகை தீபம், கார்த்திகை திருநாள் அப்படின்னாலே நமக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும். பிரம்மாண்டமான அந்த தீபம், லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவாங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது போலவே திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. திருப்பரங்குன்றத்தில் கீழே முருகன் கோவில் இருக்குது, அதுக்கு மேலே உச்சிபிள்ளையார் கோயில் இருக்குது, அதுக்கு மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது, அதற்கு மேலே சிக்கந்தர் தர்கா என்கிற ஒரு இஸ்லாமிய தர்கா இருக்குது. இந்த தர்காவிலிருந்து ஒரு 15 மீட்டர் தூரத்தில் ஒரு விளக்கு தூண் இருக்குது. இந்த விளக்கு தூணில் தான் காலகாலமாக தீபம் ஏற்றி கொண்டு வந்தாங்க. இப்போ 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தீபம் ஏற்றப்படலை அப்படின்னும், சுல்தான் காலத்திலிருந்து தீபம் ஏற்றப்படலை, கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தீபம் ஏற்றலை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த 65 ஆண்டு காலமாக, சொல்லணும்னா ஒரு 70 ஆண்டு காலமாக தீபம் ஏற்றப்படலை. அதனால் இந்த முறை நீங்கள் அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்குன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. இந்த பொதுநல வழக்கு விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த தீபம் ஏற்றுவதனால இந்த தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் தர்காவிலிருந்து ஒரு 15 மீட்டர், அதை கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூணில் போகிற வழி ஒன்றா இருந்தால் கூட தர்காவுக்கு தனி வழி, இந்த விளக்கு தூணுக்கு தனி வழி, அதனால் இந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவை தமிழ்நாடு அறநிலைத்துறை, திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகிகள், காவல்துறை எல்லாரும் ஒபே பண்ணல. அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, நீதிமன்ற அவமதிப்பு என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. அதாவது மாலை 6 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டுறாரு. இவங்க என்ன சொன்னால், வழக்கம் போலவே நாங்கள் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய இதில் தான் தீபம் ஏற்ற முடியும், மேலே ஏற்றி ஒரு சர்ச்சையை உருவாக்க விரும்பல. ஏன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்ற மலை, அது சிக்கந்தர் மலை இல்லை முருகன் மலையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவானது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இந்து முன்னணி, அனுமன் சேனா, பாரதிய ஜனதா கட்சி, சோகால்டு இந்த சங்கீஸ் எல்லாருமே மதுரையில் கூடி இது திருப்பரங்குன்ற மலை முருகர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கும் போது மதுரைக்குள்ள ஒரு சர்ச்சை கிளம்புது. இங்கே மதுரைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சிக்கந்தர் மலை இந்த மாதிரிலாம் இல்லை, இது முருகர் மலை தான், திருப்பரங்குன்ற மலை தான். அங்கே இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் வழிபட்டு இருக்காங்க, இந்துக்கள் ஒரு பக்கம் வழிபட்டு இருக்காங்க, இதனால எந்த சிக்கலும் இல்லை, அதனால இதை கிளப்பாதீங்கன்னு சொல்லி பல தரப்புல குரல் இருந்தது. அதனால் மீண்டும் ஒரு சர்ச்சை உருவாகிவிடாது. இந்த இடத்துல தீபம் ஏற்றுவதனால என்ன பிரச்சனை, விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீபம் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை, அங்கேயே நாங்கள் வழக்கம் போல் ஏற்றிட்டு போகிறோம், எப்போவோ ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தீபம் ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு, காவல்துறை, அறநிலைத்துறை இதை மறுக்கிறாங்க. உடனடியாக இந்து மக்கள் கட்சி சார்ந்த அந்த பெட்டிஷனர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் நீதிமன்றம் போறாரு. பாருங்க, நீங்க போட்ட உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசு, தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை, கோவில் நிர்வாகம் இதுபோல இந்த நீதிமன்ற உத்தரவை மீறியதனால சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் படையை அனுப்பி கிட்டத்தட்ட 65 பேரோ 69 பேரோ மத்திய ரிசர்வ் படை அனுப்பி அவர்கள் உதவியோடு இந்த பெட்டிஷனர் உட்பட 10 பேர் மலைக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிடறாங்க. உடனடியாக நீதிமன்றம் உத்தரவு கிடைச்சி, ஒய்யலை ஜாமீன் கிடைச்சிட்டா, ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்குடா, ஒரு போய் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவேலு கிளம்புறல, அது மாதிரி ராமரவிக்குமார் கிளம்பிட்டாப்புல. கோர்ட் ஆர்டர் கொண்டு போய் கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் மலைக்கு போவேன்றார். அவெல்லாம் போக முடியாதுங்க சார், போகணும்னா சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஆயிரும் சார், சட்டம் ஒழுங்கு இஷ்யூவோட நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போகக்கூடாது. எதுக்கு சார் போகக்கூடாது, எங்ககிட்ட ஆர்டர் இருக்குது சார், ஆர்டர் ஒபே பண்ணுங்க சார். ஆஸ் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கன்ஃபியூஷன் ஆஃப் த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கில புலமையை காட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அப்படி போனால் சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மதுரை மாநகர ஆணையர் உறுதிப்பட நின்றாப்புல. இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல்
நம்மளுடைய இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் உடச்சி போட்டு மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அடித்து கிளப்பி பேரிகார்டு எல்லாம் பறக்க விட்டு, நம்ம இந்த பாகுபலி படத்தில் காலகேசு உள்ளே புகுந்து அந்த பாகுபலி கோட்டையவே தகர்ப்பாங்கள்ல, அதுபோல் திருப்பரங்குன்றத்தில் இப்போ காவல்துறை போட்ட எல்லா பேரிகார்டையும் ஒவ்வொரு தடுப்பு. எனக்கு பார்க்கும்போது இந்த டெம்பிள் ரன்னு குழந்தைங்க விளையாடுவாங்களே கேமு, அது மாதிரி காவல்துறை 10 பேர் தான் இருக்காங்க, தடுத்து பேரிகார்டை உடச்சி போட்டான்னு சொல்லி இங்கே ஜம்ப் பண்ணி போனால் திருப்பி ஒரு காவல்துறை, திருப்பி அதை ஜம்ப் பண்ணி பேரிகார்டை உடச்சி போட்டால் அங்கே ஒரு காவல்துறை, மொத்தத்தையும் உடச்சி கேட்டை திறந்து உள்ளே போய் மலை மேலே ஏறலான்னு போனால் 100 பேரை போட்டு வச்சுருக்காங்க. மொத்த பேரிகார்டை கூட கூச்சிட்டாங்க. அப்புறம் எங்கே போகிறது? அப்படி திரும்பி வந்து ப்ரெஸ் மீட்டில் இந்து காவலர்கள், இந்து மக்களை காக்க வந்த தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பத்திரிகை சந்திப்பு நடத்தினாங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டும் கிடையாது, இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை இந்த திமுக அரசு பறித்து விட்டது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு வழக்கு போயிருக்கோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி மேல்முறையீட்டு மனுடைய இன்னைக்கு மனு விசாரிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மலையில் ஏற்றுவதனால என்ன சிக்கலுங்க, இதில் என்னங்க தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை, ஏன் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறீங்க? நீங்கள் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் யாரையோ குசிப்படுத்தணுங்கிறதுக்காக, யாருடைய ஓட்டையோ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களுடைய மனதை புண்படுத்துறீங்களா அப்படின்னு இவங்க தரப்பில் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றினால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? காலகாலமாக அங்கே தானங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம், அங்கே ஏற்றின தீபம் எரியாதா? அங்கே ஏற்றின வழிவிட மாட்டீங்களா? ஏன் அங்கே தான் கொண்டு ஏற்றணுமா? அந்த விளக்கு தூண் அது உண்மையிலே விளக்கு தூண் தானா, இல்லை வந்து அரசு வருவாய்த்துறை வைத்த நில அளவை கல்லா அப்படிங்கிற மாதிரி கழுவிட்டுருக்காங்க. இது நிலவலை கல்லுங்க, இதில் போயிட்டு நீங்கள் எதுக்கு ஏற்றுறீங்க? இது இல்லைங்க, இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்றுற தீபம் மோட்ச தீபங்க. அது இறந்து போனவங்களுக்கு ஏற்றுற தீபம். இறந்து போனவங்களுக்கு ஏற்றுற தீபத்தை கொண்டு போய் நீங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றி நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க இந்து மக்களை, எங்களுடைய ஆகம விதிகளுக்கு அது எதிரானது அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ஆகம விதிகளுக்கு எதிரானதுன்னு ஒரு பக்கம், நீங்கள் மேலே போனால் நீங்கள் தற்காவை ஏதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்க, அது ஒரு மத நல்லிணக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடாது, அதனால தான் நாங்கள் இங்கே பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படின்னு மாறி மாறி இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இந்து முன்னணி ஒரு பக்கம் இதை வைத்து அரசியல் பண்ணுகிறது, ஒரு பக்கம் மத நல்லிணக்கத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசியல் பண்ணுகிறது அப்படிங்கிற 2 குற்றச்சாட்டுமே எழுந்திருக்கிறது. நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, அவசரமாக ஒரு தீபத்தை மலையின் உச்சில் ஏற்ற வேண்டும் என்று பொதுநல வழக்கு போட்ட புண்ணியவான்கள், இந்த பூமியை காக்க வந்த தர்மவான்கள், மதுரையில் வைகை ஆறு செத்து போச்சு. எந்த வைகை ஆறு? பலாயிரம் தலைமுறையாக தமிழர்கள் நீந்தி விளையாடி மீன்பிடித்து தமிழர்கள் உண்டு கழித்த வைகை ஆறு செத்து போய் வைகை ஆயத்தில் கோரப்புல்லு 10 அடிக்கு முளைச்சிருச்சு. ஒரு ஆத்துக்குள்ள கோரப்புல்லு 10 அடி முளைச்சு போச்சுன்னு எந்த ராம ரவிக்குமாருக்கோ, எந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அனுமன் சேனா, இந்த பாஜக, சோகால்டு சங்கிஸ் யாருக்குமே தெரியலையா? இந்த தீபம் ஏற்றதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்குடைய 10 கோடி தமிழர்களுடைய வயிறு நிறைஞ்சிருமா? இந்த தீபத்தை இந்த விளக்கு தூள்ல ஏற்றியாச்சுங்க. மதுரை இருக்கக்கூடிய மக்களுக்கு மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிருமா? மதுரையில் வைகை ஆற்றுல குபு 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 குபுன்னு தண்ணி கொப்பளிச்சு ஓடிடுமா? அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய வைகை ஆற்றுல, அழகர் குளித்து விளையாடிய வைகை ஆற்றுல அழகரை கொண்டு நிப்பாட்டி ஒரு வாட்டர் டேங்கிலேருந்து தண்ணியை பிடிச்சி ஒரு லாரியில் தண்ணியை கொண்டு வந்து பிவிசி பைப் வச்சு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது ஒரு இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்தலையா? வைகை ஆற்றுல தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு பொதுநல வழக்கை போட்டு அந்த பொதுநல வழக்கை 4 மணிக்கு கொண்டு வந்து 6 மணிக்கு விசாரித்து ஏதாவது ஒரு நீதிபதி தீர்ப்பளித்திருந்தால் ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம். இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து அதுமன் சேனா இவங்க தாண்டா அந்த மண்ணை காக்க வந்த மனித நேயர்கள், இவங்க தாண்டா இந்து ஜனாதனத்தை காக்க வந்தவர்கள் கொண்டாடி இருக்கலாம். அதற்கு யாரும் வழக்கு போடலையே. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அந்த குமரனுடைய கோவிலில் தீபம் ஏற்றணும்னு வழக்கு போட்ட பெருமக்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் தானே. அந்த குமரனுடைய குன்றுகளெல்லாம் கல்குவாரிங்கிற பேரில், எம்சாண்டுங்கிற பேரில், கனிமவள கொள்ளைங்கிற பேரில் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதை எதிர்த்து ஜவஹர் அலி என்கிற ஒரு சமூக ஆர்வலர், அதிமுகவுடைய கிளை செயலராக இருந்து அதிமுகவுடைய ஒன்றிய பொறுப்பாளராக இருந்த ஜவஹர் அலி என்கிற புதுக்கோட்டை சார்ந்த அந்த சமூக ஆர்வலர் வழக்கு போட்டு 52 கல்குவாரிகளை காப்பாற்றுவதற்காக தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்துட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துள்ள துடிக்க லாரி ஏற்றி கொலை பண்ணாங்களே. ஒரு வீடியோ போட்டு என் உயிருக்கு ஆபத்திற்கு கல்குவாரி முதலாளிகள் என்று சொல்லியும் யாராவது ஒரு பொதுநலவாதி,
யாராவது ஒரு ரவிக்குமார், யாராவது ஒரு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஜவஹர்லிக்காக நாங்கள் நிற்பண்டா. ஏன்னா குன்றுக்கும் இடத்தெல்லாம் குமரன் இருப்பான், எங்கள் குமரனை காப்பாற்றுறதுக்காக ஜவஹர்லிங்கிற சகோதரன் நிற்கிறான், இதுதான்டா மத நல்லிணக்கம். அவருக்கு நின்றிருந்தா நீங்கள் உண்மையிலே பொதுநலவாதி, நீங்கள் சனாதனவாதி, நீங்கள் இந்து மக்களை, இந்துவுடைய மண்ணை காப்பாற்ற வந்தவர்கள். தமிழ்நாட்டை வாழ்றவங்க இந்து தானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. தூய்மை பணியாளர் 14 நாள் போராடினானே, அவன் இந்து இல்லைன்னு. தூய்மை பணியாளர் போராட்டத்தில் யாரும் பொதுநல வழக்கு போட்டு ராம்கிங்கர் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது, இது எங்களுடைய இந்து தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எந்த ராமரவிக்குமார் நிற்கலையே. இந்துக்களுடைய உணர்வு புண்பட்டு விட்டது. மேலே ஏற்ற வேண்டிய தீபத்தை பிள்ளையார் கோயிலே ஏற்றிட்டாங்க. இந்துக்குடைய உணர்வு புண்பட்டுச்சுன்னு இன்றைக்கு கொந்தளிக்கிற இந்து தலைவர்கள் மேல்பாதி என்ற கிராமத்தில், விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் எங்களை சாமி கும்பிட விட மாட்டாங்கங்க. நாங்களும் இந்த மண்ணின் மக்கள், நானும் தமிழ் பேசுகிறேன், நானும் தமிழன் தான். இந்த மண்ணுக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி எல்லாம் பண்ணுறேன். நான் பறையர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னை கோவிலுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறான் என்று சொன்ன பொழுது என் ஆதி தமிழ் குடிடா, என்னடா இது தொட்டா திட்டு பார்த்தா திட்டு காலமாடா, எல்லாரும் தமிழன்டா, எல்லாரும் இந்துடா, we are all Hindus. வன்னியரும் இந்து, பறையரும் இந்து, தேவரும் இந்து, தேவேரரும் இந்து, நாடாரும் இந்து, கோணாரும் இந்து, செட்டியாரும் இந்து, முதலியும் இந்து, எல்லாரும் இந்து. வாங்க இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி எல்லாரும் அந்த கோவில் சீட்டில் உடச்சி பறையரையும் வன்னியரையும் உள்ளே கூட்டு போயிருந்தா we are all Hindus. நீங்கள்லாம் சமூக ஆர்வலர்கள், நீங்கள்லாம் பொதுநலவாதிகள், நீங்கள் இந்து சனாதனத்தை காக்க வந்த தர்மவான்கள். இதுதானே இந்துவோட மனசு புண்படுச்சு. அப்போ அந்த மேல்பாதி கிராமத்தில் ஆதி தமிழ்குடி இந்துடைய மனசு புண்படும் போது எந்த தலைவர் வரலையே, யாருமே பொதுநல வழக்கு போடலையே. திரௌபதி இதே போல் சேலம் பக்கத்தில் ஒரு திரௌபதி அம்மன் கோவிலில் அதே ஆதி தமிழ்குடியை சார்ந்த ஒரு இளைஞன் உள்ளே போன்று சாமி கும்பிட்டுட்டாங்கிறதுக்காக திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலர் மாணிக்கராஜா என்பவர் அந்த பையனை அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி ஆபாச வார்த்தைகளில் பேசினார். ஒரு இந்து தலைவர் பொதுநல வழக்கு போட்டு சேலம் திரௌபதி அம்மன் கோயிலில் எல்லாரும் போகலான்னு கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வரலையே. அங்கே நீங்கள் பொதுநல வழக்கு போடலையே, அந்த பொதுநல வழக்கை எந்த நீதிபதியும் விசாரிக்கலையே. கார்த்திகை திருநாள் தீப திருநாள் தான், தீபங்கள் கோவிலில் எரியணும் தான், தீபங்கள் கோவிலில் ஏற்றப்படணும் தான். தீபங்கள் ஏற்றப்படுவதை விட இங்கே பல பேருடைய வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்க, பல பேர் வீட்டில் அடுப்பெரியலையே, பல பேர் வீட்டில் அடுப்பெரியாமல் அவருடைய வயிற்றில் சாப்பாடு சாப்பிட முடியாமல் வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வயிற்று எரிப்பை தடுப்பதற்கு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தமிழ்நாட்டை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தூங்க போகிறான். சொமோட்டோ ஸ்விக்கிங்கிற பல 15,000 20,000க்கு எம்பிஏ, பிடெக், எம்டெக், எம்எஸ்சி, பிஎஸ்சி முடித்த இளைஞர்கள் தெரு தெருவா மலையின் விதிகளை சொமோட்டோ, ரேபிட்டோ, அந்தந்த ஸ்விக்கின்னு சொல்லி அலைஞ்சு கொண்டிருக்கான். அவனுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய ஒரு பொதுநல வழக்கு போட்டு மத்திய மாநில அரசுகள் இதுபோல் நீங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். இந்த இளைஞர்கள் இப்படி படிச்சுட்டு தெருவில் திடுறான் அப்படின்னுக்காக யாராவது ஒருத்தர் இந்து தானே சொமோட்டோ ஓட்டுறான், இந்து தானே ஸ்விக்கி ஓட்டுறான், இந்து தானே ரேபிட்டோ ஓட்டுறான், அவனுக்கு யாரும் பொதுநல வழக்கு போடலையே. 5700 ஏக்கர் விவசாய நிலத்தை மட்டும் இல்லாமல் அந்த விவசாய நிலத்துக்குள்ள பல கோவில்களை சோழர்கள் பல்லவ மன்னர்கள் கட்டிய கோவிலையும் சேர்த்து நாங்கள் இடிக்க போகிறோம், இதில் விமானத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து நிற்குது. எங்கள் இந்து நிலத்தை எப்படா எடுப்ப நீ கோவிலுக்கு, எங்கள் இந்து நிலத்தை எப்படா எடுப்ப ஏர்போர்ட்டுக்கு? எங்கள் இந்த ஏர்போர்ட்டை விட எங்கள் பல்லவர் கட்டிய கோவில், எங்கள் சோழன் கட்டிய கோவில் பெருசு இல்லையா? அது ஒரு புராதன சின்னம் இல்லையா? அகலாய்வு செய்து பாதுகாக்க வேண்டிய கோவில்களை இப்படி ஏர்போர்ட்டுங்கிறப்பல நீ இடிச்சு தள்ளிடுறியா? முடிஞ்சா இந்த இந்து மேலே ஏத்திட்டு ஏர்போர்ட்டை கட்டுறா அப்படின்னு ஒருத்தன் வரலையே. முருகா, உன்னுடைய இந்துக்கள் இங்கே அவமானப்படுத்தப்படுறாங்க, உன் இந்துக்களுக்கு இங்கே மரியாதை இல்லையா, உன் இந்துக்களை பாரு அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு. முருகர் மேலே இருந்து ஆமாம் நீ யார் முதல்ல, இந்துவா? யார் இந்துன்னு கேட்பாரு. நாம் இந்துவா? தமிழர்கள் சைவ வைணவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். வழிபாடு என்பதே வேறு. வடநாட்டில் இருக்கிற இந்து என்பது வேறு, நாம் வேறு. வெள்ளைக்காரன் வந்தானோ இல்லையோ, நம்மளெல்லாம் இந்துக்கள்னு சொன்னானோ இல்லையோ, நம்மளாம் தப்பிச்சோமோ இல்லையோ அப்படின்னு காஞ்சி பெரியவா சொல்லியிருக்கா. நாம் இந்துக்கள் கிடையாது, நம்ம சைவ வைணவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். திருமால் பெருமாள் நம்முடைய முருகன் மாயோன் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள். அந்த அடிப்படையில் முருகன் சிவன்லாம் முன்னோன் மூத்தோன். அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு முறையும் முப்பாட்டன் முருகன்றார். குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன், காடுகளை ஆண்டவன், மலைகளை ஆண்டவன், அதனால் அவன் ஆண்டவன். வெறும் மன்னராக இருந்த ஆண்டான், அதனால் ஆண்டவனை கொண்டாடப்பட்டான். வையத்தில் வாழ்வாங்க வாழ்வரெல்லாம் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப இந்த மண்ணில் வாழ்ந்து மொழியை காத்து இனத்தை காத்து மக்களை காத்து நின்றதனால் அவன் முருகனாக தெய்வமாக கொண்டாடப்பட்டான். அவனுடைய இடத்துல போய் நின்றுக்கிட்டு மக்களுக்காக நின்றவனை மக்களை பிரிப்பதற்கு நீங்கள் என்னங்க சொல்கிறாங்கன்னா, திப்பு சுல்தான் மதுரை ஆண்டாரு,
திப்பு சுல்தான் மதுரை ஆளும்போது தான் இந்த கார்த்திகை தீபம் தடைபட்டது. திப்பு சுல்தான் மதுரை ஆனதற்கான சான்று என்ன? சுல்தான் ஒன்று திப்பு சுல்தான் நினைச்சிட்டாங்க. மேலே இருக்கிற சிக்கந்தர் வந்து சுல்தான் ஷா சிக்கந்தர். அவர் டெல்லியிலிருந்து படையெடுத்து வந்த மதுரையை ஆண்ட மன்னர்களில் கடைசி மன்னர். அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன் மன்னர்களில் வெள்ளைக்காரனில் பெண்ணிக்கு இல்லையா? வெள்ளைக்காரனில் எலிஸ் பிரபு இல்லையா? வெள்ளைக்காரங்களில் எத்தனையோ நல்லவர்கள் இந்த மண்ணுக்காக எத்தனையோ பேர் மொழிக்காக இருந்திருக்காங்க. இயேசுநாதருடைய பெருமைகளை புகழ வந்த, பைபிளை வந்து பெருமைப்படுத்த வந்த, பைபிளை குறித்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி இந்த மண்ணிற்காக அப்படியே உயிர் நீத்து வீரமா முனிவராக மாறி தேம்பாவணி என்ற நூலை எழுதுகிறாரு. அதே போல் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மதுரையை ஆண்டிருந்தாலும் அதுலேயும் சில நல்லவர்கள் இருந்திருக்கலாம். அப்படி அவங்க கொண்டாடப்படலாம். ஏன்னா அப்படி உண்மையிலேயே ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வழிபாடு நடத்துவாங்க. அப்படி சிக்கந்தருக்கு வழிபாடு நடத்துவதனால, சிக்கந்தர் தர்கா இருப்பதனால என்ன டிஸ்டர்பன்ஸு முருகனுக்கு? முருகன் சொன்னாரா சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னாரா? காசி விஸ்வநாதர் சொன்னாரா? மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் சொன்னாரா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாரா? அவங்க யார்ட்டையாவது மனு போட்டாரா? அவர் பெட்டிஷனாக இருந்தாரா? அவர் பொதுநல வழக்கு போட்டாரா? தீபத்தை எங்கே ஏற்றுனானுங்க? நெருப்பு என்பது எல்லா இடங்களையும் கொண்டாடலாம். அது உண்மையிலே ஆன்மீகப்பற்றுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மீகம் குறித்த புரிதல் இருக்குது அப்படின்னா நீ எங்கே வேணாலும் ஏற்றலாம். அதை விட்டுவிட்டு நான் இங்கே தான் ஏற்றணும் அடம்பிடிப்பது என்பது அப்பட்டமான அரசியல். நீங்கள் இதுக்கெல்லாம் நான் போராடி இருக்கிறேன், இதுக்கு வந்து போராடுறேன் அப்படின்னா பாராட்டுகள். நீங்கள் கோவிலில் வந்து எங்களுக்கு வந்து உண்டை கட்டி போடலை, கோவிலில் புளி சாதம் போடலை, கோவிலில் வந்து தேங்காய் சாதம் போடலை, இதுக்கு மட்டும் தான் போராடுவீங்களா? இதுக்கு மட்டும் போராடுங்க அமைப்பு வச்சுருக்கீங்களா? அங்கே கரூரில் வெண்ணமலை முருகன் கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்துடக்கூடிய மக்களை இந்த முருகன் கோவில் இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்புறப்படுத்துக்கு ராதாகிருஷ்ணன் இதே கும்பல் சோக்கால்ட சங்கீஸ் வழக்கு போட்டு அந்த மக்களை காலி பண்ண துடிக்கிறாரு. முருகனுக்குன்னு எப்படி லேண்டு? மக்கள் கொடுத்து தானே முருகனுடைய சொத்து. திருப்பதி கோயில் சொத்து யார் கொடுத்தது? இப்போ KN 45 லட்ச ரூபா கொடுத்தாப்புல ஒரே நாளில், டோனர் ஆஃப் த டேன்னு பேர் வாங்கினாப்புல. அது மாதிரி பல டோனர்கள் கொடுத்தது தான் திருப்பதி சொத்து. அப்படி பல நன்கொடையாளர்கள் கொடுத்தது தான், பல மக்கள் கொடுத்தது தான் முருகன் சொத்து. முருகன் மக்களுக்கானவன். அந்த வெண்ணமலை கோயிலில் எவனோ ஒரு வெண்ணை வழக்க போட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த வரையும் அடிச்சு வரதுக்கு காவல்துறையும் அரசாங்கம் நிற்கும் போது இல்லை, இது முருகனுடைய பக்தர்களை அவமதிக்க செயல், முருக பக்தர்களை வெளியேற்ற விடமாட்டோம் அப்படின்னு கண்மொழியை பிதுக்கிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா ப்ராவர்டு மொமெண்டாக இருந்திருக்கும், ராயல் சல்யூட் போட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து இப்படி கலவரத்தை தூண்டி பிரச்சனையை கிளப்பி உத்தரப்பிரதேசம் போல வடநாடு போல திருப்பரங்குன்றத்தையும் மாட்டுகிற முயற்சியா என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இதை வைத்து ஒரு பக்கம் திமுக அரசியல் செய்து, இதை வைத்து ஒரு பக்கம் இந்த இந்து அமைப்பு என்ற பேரில் இவங்களும் அரசியல் பண்ணுறாங்க. நாம் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சிக்கந்தர் தர்கால வழிபடுவதனால இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர்கள் முருகன் கோயிலை சாமி கும்பிட்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களாவே இருக்கட்டும், இவங்களாகவே இருக்கட்டும். இதில் சுல்தான் திப்பு சுல்தான் ஒரு கதையை சொல்லி, திப்பு சுல்தான் காலத்தில் இருந்தால் அந்த விளக்கேரியலன்றாங்க. திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி அவருடைய இஸ்லாமிய பற்றாளராக இருந்திருந்தா, இந்து வெறுப்பு அவருக்குள்ளே இருந்திருந்தா வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணியிருப்பாரா? வேலுநாச்சியாருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லைன்னா வேலுநாச்சியார் வரலாறு இல்லை, மருதுபாண்டிய வரலாறு இல்லை, தீரன் சின்னமலையின் வரலாறும் இல்லை. அவர்கள்ட்ட உதவி கேட்டு போன வேலுநாச்சியாரை தன் சொந்த மகள் போல பார்த்து, முத்துவடநாதர் இறந்த பிறகு வேலுநாச்சியார் மருதுபாண்டியருடைய உதவியோடு தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போனவர் கோபால் நாயக்கருடைய உதவியை நாடி கோபால் நாயக்கர் மூலியமாக ஹைதர் அலிக்கு உதவியை நாடுறாங்க. ஹைதர் அலி வந்து உதவி செய்ய முதல்ல மறுக்கிறாரு. அப்புறம் ஒரு படை வீரர் போல ஒருத்தர் நின்று அவருடைய உருது மொழியிலே பேசார். அவருடைய உருது மொழியிலே பேசி, இந்த மாதிரி எங்களுக்கு சிக்கல் இருக்குது, நீங்கள் உதவி பண்ணணுன்னே அந்த உறுதிமொழி புலமையை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே தலைப்பாகை கலட்டி மீசையை அப்படி எழுத்துட்டு பார்த்தா உள்ள வேலுநாச்சியார். மாறுவேடத்தில் போய் வேலுநாச்சியார் அவருடைய தாய்மொழியை அவரை விட சரளமாக பேசினாலே, என் தாயே உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செஞ்சு, ஒரு நாள் அந்த இடத்துல சோர்வாக வேலுநாச்சியார் உட்கார்ந்துருக்கும் போது, என்ன சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒவ்வொரு வாரமும் மாத இறுதியில் வெள்ளிக்கிழமை என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியை வழிபடுவது வழக்கம். இந்த 3 மாதங்களாக ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு என்னால் போக முடியலை அப்படின்னு சொன்னோடனே திண்டுக்கல் கோட்டைக்குள்ளேயே உடனடியாக தன்னுடைய தளபதிக்கு உத்தரவிட்டு, நீ என்ன செய்வியோ எது செய்ய தெரியாது, உடனடியாக ஒரு ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய மன்னன் ஹைதர் அலி
ராஜராஜேஸ்வரி கோயிலை கெட்டி எழுப்பி அவனே வந்து நின்று கும்பாபிஷேகம் செய்து வேலுநாச்சியாரை வழிபட வைத்தான் என்பது வரலாறு. அப்படிதான் வரலாறு இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில். நீ சொல்வது போல இது வரலாறு. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்களை இஸ்லாமிய நட்புறவை பாதுகாக்க நல்லிணக்கத்தை போற்ற உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை அசிங்கப்படுத்தி ஒரு 2 மதங்களுக்குள்ள துவேஷத்தை உருவாக்கி அதை வச்சு வாக்கு பறிக்கணும், அதை வச்சு அரசியல் பண்ணணும், அதை வச்சு புகழடையணும் அப்படின்னு நினைக்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். எந்த கோயில் பிரபலமான கோயிலோ, எந்த கோயிலுக்கு வசூல் அதிகமாக வருகிறதோ, எந்த கோயிலுக்கு மக்கள் அதிகமாக வர்றாங்களோ, எந்த கோவிலை பற்றி பேசினா பிரபலம் அடையலாமோ, சர்ச்சையாகலாமோ என்று அந்த கோவிலுக்காக பேசுகிற ஆள்களுக்கு இருக்காங்க. ஆனால் ஆளே வராத கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. சின்ன சின்ன கோயிலாக இருக்கும், 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கும். அந்த கோயில் சிதலம் அடைஞ்சிருக்கும், ஒரு 6 மாதம் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த கோவில் இருந்தால் உயிர் கூட ஆபத்து ஏற்பட்டுரும். அந்த மாதிரி கோவிலையும் அந்த கோவிலை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி குடங்குடமாக தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி அந்த சிலைகளை கழுவி, அது முருகன் கோவில், சிவன் கோவில், திருமால் கோவில், அம்மன் கோவில் என்று எந்த கோயிலும் வச்சுக்கலாம். பல கோவில் நானே பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட கோவிலையும் ஆளே வராத கோயிலில், உண்டியில் தட்டில் காசே விழாத கோவிலையும் கூட அந்த கோவிலை காப்பாற்றணும் என்பதற்காக எத்தனையோ பூசாரிகள், வருமானத்திற்காக இல்லை, உண்மையான ஆன்மீக பற்றோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த கோயிலுக்காக பொதுநல வழக்கு போட்டு அந்த கோயிலை சீரமைக்கணும், சிதலமடையாமல் பாதுகாக்கணும்னு பேசியிருந்தா, அந்த பூசாரிகளுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு பேசியிருந்தா அதில் நியாயம் இருக்குது. ஆனால் என்ன முழுக்க முழுக்க எங்கே அட்டென்ஷன் கிடைக்கும், எங்கே பிரபலம் ஆகலாம், எங்கே பிராபலத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இங்கே அரசியலாக மாறி இருக்குது. அதனால் பொதுநல வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாண்புமிகு நீதிமன்றங்கள் மண்ணை காக்கவும், கல்குவாரியை தடுக்கவும், இந்த இயற்கை வள சுரண்டலை தடுக்கவும் எத்தனையோ பொதுநல வழக்குகள் இந்த நீதிமன்றங்கள் இருக்குது. அது போன்ற பொதுநல வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற பொதுநல வழக்குகளை தள்ளி வைத்துவிட்டு மக்களுடைய வயிற்று பசியை தீர்க்கக்கூடிய, மக்களுடைய அன்றாட பிரச்சனை தீர்க்கக்கூடிய பொதுநல வழக்குகளுக்கு அதிமுக்கியம் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு எஜமான்களே, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ